அதிமுக விஜய் புதிய கூட்டணி எடப்பாடியின் மாஸ்டர் திட்டம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாத்தீங்க அப்படின்னா பாஜக கூட்டணி என்பது எவ்வளவோ முயற்சி செய்தும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தடை விதித்திருந்தார். அனைவருக்கும் தெரிந்த போதுதான் வேற வழி இல்லாமல் தற்சமயம் அதிமுக, அதாவது பாஜக அதிமுக கூட்டணி என்பது வைத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜக அதிமுகவிற்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கங்களையும் அழுத்தங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. பாஜகவிற்கு தேவை 2026 சட்டமன்ற தேர்தலிலே தென் மாவட்டங்களிலே வெற்றி பெற வேண்டும். எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவில் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன் போன்றவர்கள் இல்லாமல் நான் வெற்றி பெற்று காட்டுவேன் என ஒற்றை காலிலே நின்று கொண்டிருக்கிறார். ஒருங்கிணைப்புக்கு அவர் சம்மதம் என்பது தெரிவிக்க முடியாது அப்படிங்கிறதே ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படி சூழ்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பாக நமது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவர் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிவிட்டு வந்தார். அதற்கு அமித்ஷா அவர்களின் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஒருங்கிணைப்புக்குரிய வேலையை பாருங்கள் என அழுத்தங்கள் என்பது கொடுக்கப்படுவதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேல் பாஜக கூட்டணியில் இருந்தால் பாஜக கூட்டணி என்பது இருக்கக்கூடிய சூழலிலே ஓபிஎஸ், டிடிவி, அதே போல சசிகலா இந்த நபர்கள் எல்லாம் ஒரே அணியின் கீழ் இணைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். அவர்கள் புறம் அதிமுகவிற்குள்ளே வந்து விடுவார்கள். அவர்கள் அதிமுகவிலே வந்தால் அதிமுக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது கட்சியாக ஒரு குடும்ப அடிமை கட்சியாக திமுக எப்படி இருக்கிறதோ அதே போல அதிமுகவும் மாற்றம் செய்யப்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் கூட்டணி வைக்கலாமா என்ற ஆலோசனையை செய்து கொண்டிருக்கிறாராம். ஒரு புறத்திலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம். அந்த சுற்றுப்பயணத்திற்கு நடுவே எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆலோசனை வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது வைத்தால் விஜயே முதலமைச்சர் பதவி, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை மாற்றம் செய்து அதிமுக முதல்வர் வேட்பாளர், விஜய் துணை முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி மாற்றத்திற்கு ஒப்புக்கொண்டால் மிக விரைவாகவே தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது பேச்சுவார்த்தை என்பது பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் அதிமுகவின் சார்பாக தூது விடலாமா அப்படிங்கிற அளவு கூட ஆலோசனை என்பது செய்து கொண்டிருக்கிறாராம். பாஜக அழுத்தங்களை கொடுக்கும். எடப்பாடி பழனிசாமி ஒன்று அதிமுகவிலே பிரிந்து கொண்டவர்களை ஒன்றிணைக்க வேண்டும், இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். இதில் இது 2 நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஆனால் பாஜகவிற்கு லாபம் அப்படின்னு கூட சொல்லலாம். பாஜக வரைக்கும் இந்த தேர்தலிலே அதிகப்படியான தொகுதிகளை ஜெயித்தாக வேண்டும். அப்படி தொகுதிகளை ஜெயித்து காட்டிய பின்பு கூட்டணி ஆட்சி, அதே போல் 2031 தனித்து போட்டியிட வேண்டும். இது பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை முறியடிக்க எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் கூட்டணி என்பது வைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் ஒரு புறத்தில் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.